ஓம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் நாம் நிறைவாகிய அத்தியாயம் 8 இருக்கிறோம். 8வது அத்தியாயத்தில் 15 கண்டங்கள் உள்ளன. இதை பார்க்கும் முன் 7வது அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டது, அதற்கு முந்திருந்த அத்தியாயங்கள் என்ன இருந்தது என்று ஒரு சுருக்கமாக நாம் பார்ப்போம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் மொத்தம் 8 அத்தியாயங்கள். முதல் 1 to 5 வரை 5 அத்தியாயங்கள் ஞான அதிகாரிகளுக்கு தியான பயிற்சிகளாக இருந்தன. ஞான அதிகாரி என்றால் இன்னும் அவர்கள் சத்வித்யா பிரம்ம வித்யா இந்த குருகுலத்திற்கு சென்று கற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு முன்னால் அவர்கள் உபாசனை செய்து கொண்டிருக்கிறார்கள், தியானம் செய்து கொண்டிருக்கிறார். பல குருநாதர்களிடம் சென்று தியானம் செய்வது, விரதம் இருப்பது, பக்தி செய்வது போன்ற நிலையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக இந்த சத்வித்யாவுக்கு பிரம்ம வித்யாவுக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் சில பயிற்சிகளை சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லித் தருகிறது. இது நாம் இந்த ஆத்ம வித்யாலயத்தில் நாம் அந்த பயிற்சிகளை எல்லாம் தருவதில்லை. நேரடியாக ஞான அதிகாரிகளுக்கே நாம் சென்று விடுகிறோம். மேற்படி இந்த தியான பயிற்சிகளை அறிய விரும்புபவர்கள் மற்ற குருநாதர்கள் இங்கே உலகம் முழுக்க பல இடங்கள் இருக்கிறார்கள். அவருடன் தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி எப்படி தியானம் செய்வது, தியானத்திற்கு என்ன கருப்பொருள், அந்த தியானத்தினால் என்ன அடைவோம் என்பதையெல்லாம் முதல் 5 அத்தியாயங்களிலே இந்த சாந்தோக்கிய உபனிஷத் தந்ததை நாம் விரிவாகவே பார்த்தோம். 6வது அத்தியாயத்தில் தான் இந்த ஞான அதிகாரிகளுக்கான சத்வித்யா பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா என்று சொல்லக்கூடிய ஞான உபதேசம் ஆரம்பிக்கிறது. அந்த சத்வித்யா தான் அங்கே இருக்கிறது. அந்த வித்யா உத்தமமான அதிகாரிகளுக்காக சொல்லப்பட்டது. ஏனென்றால் அது சத்வித்யா நேரடியாக அங்கே ஞானத்தை தருவதாக இருந்தது. தத்துவமசி என்ற வாக்கியம் அங்கே இருந்ததை பார்த்தோம். 7வது அத்தியாயம் மத்தியம அதிகாரிகளுக்காக. அவர்கள் இன்னும் அந்த சத்வித்யாவுக்கு தயாராகவில்லை. அத்தியாரோபம் அதிகமாக இருக்கும். எனவே அத்தியாரோபம் இருக்கக்கூடிய ஒரு உபதேசத்தை சொல்வது அது பூம வித்யா என்று அழைக்கப்படுகிறது. இதைத்தான் நாம் இதுவரை நாம் பார்த்தோம். 8ஆம் அத்தியாயத்துக்கு பிரஜாபதி வித்யா என்று பெயர். இந்த 7ஆம் அத்தியாயத்தில் என்ன சொல்லப்பட்டது என்பதை இப்பொழுது பார்ப்போம். இந்த 7வது அத்தியாயம் ஒரு கதை ரூபமாக வருகிறது. இந்த கதையிலே ஆசிரியராக வருபவர் சனத்குமாரர், மாணவராக வருவர் நாரதர். இந்த நாரதர் தனக்கு நிறைய ஞானம், அதாவது அறிவு திரட்டி இருக்கிறேன், நிறைய கல்வி கற்றிருக்கிறேன், கல்விமான் நான் என்று வரிசையாக தன்னுடைய பட்ட படிப்புகளை எல்லாம் அவர் சொல்கிறார். இருந்தும் என்னுடைய மனதிலே ஒரு குறை இருக்கிறது. அந்த குறைக்கு காரணம், நான் படித்த சாஸ்திரத்திலே ஒரு வாக்கியம் வருகிறது, ஆத்மவித் தரதி சோகம். எவனொருவன் ஆத்மாவை அறிந்து கொண்டானோ அவனுக்கு கவலை என்பதே கிடையாது, பயம் என்பதே கிடையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பயமும் கவலையும் இருக்கிறது. நாரதனாக இருந்து இவ்வளவு படிப்பு இருந்து கூட எனக்கு பயம் அகலவில்லை, எனினும் சோகமும் அகலவில்லை. எனவே எனக்கு அந்த ஆத்ம வித்யாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள்னு கேட்குறார். அதற்கு அவர் ஆத்ம வித்யாவை சொல்லிக் கொடுப்பதற்கு பல படிநிலைகளை அவர் சொல்கிறார். முதல்ல இந்த பிரபஞ்சம் நாமரூபங்களால் ஆனது. இந்த நாமங்கள் எல்லாமே வாக்கிலிருந்து தோன்றுகின்றன. அப்போ நாமங்களுக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு வாக்கு தான் ஆதாரம். இந்த வாக்கை கொண்டு தான் பிரம்மமே சிருஷ்டி செய்தார். அந்த வாக்குக்கு சங்கல்பம் மனம் ஆதாரம், மனதிற்கு சங்கல்பம் ஆதாரம், சங்கல்பத்திற்கு பின்னாடி நம்முடைய தியானம் இருக்க வேண்டும், தியானத்திற்கு முன்னாடி விஞ்ஞானம் இருக்க வேண்டும் என்று 15 படிநிலைகளை அவருக்கு சொல்லி கடைசியாக புராணனில் போய் சென்று முடிகிறார். இந்த புராணனுக்கும் அதிஷ்டானமாக ஒன்று இருக்கிறது. அது பேர் பூமா என்று பெயர். அதற்கு அதிஷ்டானம் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு அதிஷ்டானம் கிடையாது, ஸ்வயம் மகிமா. அது தன்னிலே தானே அதிஷ்டானமாக தன்னையே தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வஸ்து. அது எப்படிப்பட்டது? தத் சுகம். அது ஆனந்த ரூபமானது. அதுதான் இருக்கிறது. அது சூன்யம் அல்ல, அது நிர்விகல்பமும் அல்ல, அது அவஸ்தா நிர்விகல்பம் அல்ல, சுரூப நிர்விகல்பமாக தன்னில் எந்த விதமான பேதமும் இல்லாமல் அபேதமாக அத்வைதமாக இருக்கின்ற ஒரு ஏகரசமான அந்த பிரம்மம், அது பூமா என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் ஆத்மாவும் கூட. அது மேலும் கீழும் முன்னும் பின்னும் இருக்கிறது. ஆத்மாவும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த ஆத்மாவை தவிர மீதி எல்லாமே அல்பம்தான். முதல் நான் 15 படிகள் சொல்லிக் கொடுத்தேன் அல்லவா, அது அத்தனையும் அல்பம். அல்பம் மாறுவது, அதனுடைய சுகம் தோன்றி மறைவது, அது பசு, விலங்குகள், பொருள், வியாபாரம், தன்னுடைய சொத்து சுகங்கள், இதெல்லாம் அல்பம் என்று நினைத்துக்கொள். அனைவரும் அதை பெருமை என்று நினைக்கிறார்கள்.
ஆனால் அது பெருமை அல்ல, சிறுமை. அவை சார்புடையவை. அந்த சார்புடையவை விட்டுவிட்டு சார்பில்லாத தனி முதலாகிய அந்த பூமாவை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும், அவன் கண்டு கொள்ள வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தவன் வாழ்நாளில் எப்படி வாழ்வான்? அவன் ஞானியாக வாழ்வான். அவனுடைய வாழ்க்கை அவனுடைய பிராரப்தத்தின் அடிப்படையிலேயே அது தீவிரமாக இருக்கலாம், மத்தியமமாக இருக்கலாம், அதமமாக இருக்கலாம், சுப்தமாகவும் இருக்கலாம், வெளிப்படாமலே இருக்கலாம். அதன் அடிப்படையிலே அவன் ஆத்மரதி, ஆத்மக்கிரீட, ஆத்ம மிதுன, ஆத்மானந்தம் என்று சொல்லக்கூடிய அவன் நிலைகளை அவன் அடைந்து உடலை விட்ட பிறகு ஒரு சாம்ராட் மாதிரி வாழ்கிறான். எந்த உலகத்திலும் அவன் இருக்கிறான், எந்த உடல்களிலும் அவன் இருக்கிறான். எல்லா ஆனந்தங்களையும் ஒரே நேரத்தில் அவன் அனுபவிக்கிறான். தனித்தனியாக வேணுமானவன் அனுபவிப்பான், ஒரே நேரத்திலும் அனுபவிப்பான். அது அவனுடைய விதேக முக்தி என்று இவ்வாறு சொல்லி, அவன் ஆகாரத்தினால் மனம் சுத்தமடைகிறது, மன தூய்மையால் ஒருவன் தியானம் செய்ய தகுதி அடைகிறான், தானத்தினால் ஒருவன் ஞானம் அடைந்து பூமாவாகிறான் என்று சொல்லி நமக்கு அந்த பூம வித்யா நிறைவேறியது. இந்த 8வது அத்தியாயம் இப்போது பார்க்க போவது பிரஜாபதி வித்யா என்று பெயர். இந்த அத்தியாயத்திலே 15 கண்டங்கள் இருக்கின்றன. அந்த கண்டங்களிலே என்னென்ன இருக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். முதல் 6 கண்டங்கள், 15ல் முதல் 6 சகுன பிரம்மத்தை பற்றிய உபாசனைகள், தகர வித்யா என்று அங்கே பெயர். பிரம்மத்தை 2ஆக சொல்கிறோம். 2 பிரம்மம் கிடையாது, ஒரு பிரம்மம். பார்க்கிற விதத்திலே அப்படி இருக்கிறது. என்னை நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனாக ஒரு உருவத்தில் பார்த்தால் அது சகுனம்னு அர்த்தம். நான் தூய அறிவு தத்துவம் என்று உங்களுக்கு தெரிந்திருந்து அதை நீங்கள் பார்த்தால் நான் நிர்குணம் என்று அர்த்தம். பூமா நிர்குணம். இந்த அந்த கரணத்தில் இருக்கின்ற சிதாபாசன் அல்லது அகங்காரம் அது அல்பம், அதுதான் சகுனம். இதே போல் மனிதனுக்குள்ளும் தனி மனிதனுக்குள்ளேயும் சகுனம் நிர்குணம் என்றிருக்கிறது. உன்னிடம் கூட நிர்குணமாக ஆத்மா இருக்கிறது, சகுனமாக உன் அந்த கரணம் இருக்கிறது. அந்த கரணத்திலே சத்வர் ரஜோ தமஸ் என்ற 3 குணங்கள் சேர்ந்து அது அவஸ்தைகளில் இருந்து நனவு கனவு உறக்கம் என்பதெல்லாம் அனுபவிப்பதனால அது குணரூபமானது என்று தெரிந்து கொள். ஆனால் அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஆத்மா நிர்குணமாக உன்னிடமும் இருக்கிறது. நீயும் நிர்குணம், நீயும் சகுனம். உன்னை சகுனம் என்றும் கூறலாம், நிர்குணம் என்றும் கூறலாம். அதேபோல் இந்த ஜகத்தை சிருஷ்டி செய்த அந்த பிரம்மத்தை, கடவுளையும் சிருஷ்டி செய்யாமல் இருக்கின்ற நிலையை நிர்குணம் என்றும், சிருஷ்டி செய்யும் பொழுது அவர் ஒரு கருத்துருவத்தும் உடைய படைப்பாளியாக வரும்பொழுது அவரை நாம் சகுனம் என்றும் சொல்கிறோம். முதலில் சகுனமான அந்த ஈஸ்வர தத்துவத்தை நாம் பிரார்த்தனை செய்து உபாசனை செய்ய வேண்டும். தன்னிலேயே அவரை காண வேண்டும், தான் அவராகவும் மாற வேண்டும். இது பிரம்மத்தை அறிவதல்ல, சகுனத்திலேயே ஒரு ஐக்கியத்தை நாம் உண்டாக்க வேண்டும். இந்த சகுன ஐக்கியத்தை கொண்டு வருவதற்கு உபாசனை தேவைப்படுகிறது. இந்த உபாசனை முடித்த பிறகு 7வது கண்டம் முதல் 12வது கண்டம் வரை நிர்குண பிரம்மத்தை பற்றி விளக்கங்கள் வரும். அதுதான் பிரஜாபதி வித்யா என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 13வது கண்டம் முதல் கடைசி கண்டம் 15வது கண்டம் வரை சாந்தோக்கிய உபநிஷத் கடை நிறைவு கண்டம் ஞானத்தை பற்றிய ஒரு புகழும் ஸ்துதியும் ஞானத்தினால் கிடைக்கின்ற பலனும் பேசப்படும். இந்த மாதிரி பலஸ்ருதியோடு இந்த சாந்தோக்கிய உபநிஷத் 8வது அத்தியாயத்தில் நிறைவடையும். முதல் 6 கண்டத்திற்கான முகவரை இப்பொழுது நாம் பார்ப்போம். 15 கண்டங்கள் சொன்னேன், அதில் முதல் 6. இந்த 6 கண்டங்களுமே தகர வித்யா என்பதை பற்றி பேசுகிறது. தகரம் என்றால் அல்பம், சிறியது என்று அர்த்தம். அல்பம்னா நம்முடைய தமிழ் வார்த்தையிலே இது அல்பம் அப்படின்னு நம்ம சில பேர் சொல்கிறோம். அல்பம் என்பது சிறியது என்று அர்த்தம். நம்முடைய மார்பில் இருக்கின்ற இதயம், நான் மாமிசமாக இருக்கக்கூடிய ஹிருதயம், இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வருதில்ல, அந்த மிஷினை நான் சொல்லலை. அது இரத்தத்தை சேமித்து பம்ப் செய்கின்ற ஒரு கருவி தான். சூக்ஷ்ம சரீரத்திலே நமக்கு இதயம் என்ற ஒன்று அதே போல் அமைப்பில் தூல இதயத்தை போலவே ஒரு சூக்ஷ்ம இதயம் இருக்கிறது. அது தாமரை மொட்டு தலைக்கீழே கவிழ்ந்தது போல் இருக்கும். இந்த வாழை குலை தள்ளும் பொழுது முதலில் அந்த பூ வருவது போல் அது தொங்கும். தொங்கு தாமம் என்று சொல்வார்கள். அதுபோல் இந்த இதயத்திலே ஒரு வளைந்த கொக்கியிலே அந்த இதயம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த காம்பு உச்சி முதல் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடம் வரை ஒரு நாடியாக செல்கிறது. அந்த நாடியிலிருந்து புறப்பட்டு இது தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆகாயத்தை
தகராகாயம் என்று சொல்கிறோம். அந்த இதயத்துக்குள்ளே ஒரு இடம் இருக்கிறது, காலி இடம். அந்த காலி இடத்தை ஆகாசம் என்று சொல்கிறோம். தகரம் என்பது சிறிய சிற்றாகாசம் என்று பெயர். ஏனென்றால் வெளியே நம்மை பறந்துபட்டிருக்கின்றதை பராகாசம் என்று சொல்கிறோம். இதயத்திலே அதே ஆத்மா தான் இருக்கிறது, அதை தகராகாசம் என்று சொல்கிறோம். அந்த தகராகாசத்தை சகுன பிரம்மமாகிய பரமேஸ்வரன் என்று நாம் நினைத்து தன் மார்பிலேயே ஈஸ்வரனை தியானம் செய்கின்ற வரைதான் தகர வித்யா என்று இங்கே அழைக்கப்படுகிறது. இந்த தகர வித்யாவை ஒரு மார்பிலே அவனுடைய இதய கமலத்திலே பார்க்கும் பொழுது 8 குணங்களை அவன் தன்னிடம் இருப்பதாக பார்க்க வேண்டும். அந்த 8 குணங்கள் ஈஸ்வரனுடையது, அது என்னிடம் இதே இடத்தில் இருக்கிறது என்று அவன் பார்க்க வேண்டும். அந்த 8 குணங்கள் இங்கே தியானிக்கப்படுகின்ற தியான கருப்பொருள். அந்த குணத்தை தான் தியானிக்க வேண்டும். இந்த நிதித்தியாசனம் செய்வர்கள் கூட எதை பற்றி நான் தியானம் செய்வது? குருநாதர் என்னை தியானம் செய்ய என்று ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரமாவது தியானம் செய்கிறார். நான் சிந்திக்க வேண்டும் என்றால் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றால் இது போன்ற 8 குணங்கள் என்னிடம் இருப்பதாக, தன்னிடம் இருப்பதாக ஒருவன் தியானம் செய்ய வேண்டும். அந்த 8லே 8வது குணம் நிர்குண பிரம்மம். அதை பற்றிய வர்ணையாக இருக்கும். இனி அத்தியாயம் 8 கண்டம் முதல் கண்டத்தில் மந்திரத்தை பார்ப்போம். இந்த மந்திரத்திலிருந்து பரமேஸ்வர உபாசனம் உண்டாகிறது. இதற்கு தகர வித்யா என்று பெயர். வித்யா என்பதெல்லாம் உபாசனைகள். ஸ்ரீ வித்யா என்று இருக்குது, சாண்டில்ய வித்யா என்று இருக்குது, பஞ்சாகினி வித்யா என்று இருக்குது. இப்படியெல்லாம் நாம் பல வித்யாக்களை நாம் தைத்திரிய உபநிஷத்திலும் பார்த்தோம், சாந்தோக்கிய உபநிஷத்திலும் பார்த்தோம். இங்கே தகர வித்யா இங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறது. மந்திரம் 8வது அத்தியாயம் முதல் கண்டம் முதல் மந்திரம். அத்தக யதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகர அஸ்மின் அந்தராகாச தஸ்மின் யத் தத் அன்வேஷ்டவ்யம் தத்வாவ விஜிஜ்ஞாசிதவ்ய இதி என்று இந்த மந்திரம் சொல்கிறது. இதனுடைய அர்த்தத்தை இங்கே நம்ம பார்க்குறோம். அதக இனிமேல் என்று அர்த்தம். இனிமேல்னா என்ன? எதுக்கு பிறகு? எதுக்கு பிறகு? நீ அதிகாரியாகி சமதமாதி ஷட்கம் எல்லாம் அடைந்து இந்த ஞானம் பெற வேண்டும் என்ற ஆசை உன் தலைப்பட்டு எழுந்து நீ குருவை அணுகும் பொழுது அதுக்கு பிறகு என்ற அர்த்தம். இனி என்ன சொல்கிறார்? அந்த இது எது உள்ளதோ, எத் இதம், அந்த இது உள்ளதோ, அந்த இதுன்னா எது? இந்த இடத்துல பரமேஸ்வரனை குறிக்குது. அஸ்மின் பிரம்மபுரே, அஸ்மின்னா என்னிடத்தில், உன்னிடத்தில், அஸ்மின் அந்த இடத்தில், எந்த பிரம்மபுரே அந்த பிரம்மபுரியில், தகரம் மிகச்சிறிய, புண்டரீகம் தாமரை போன்ற, வேஷ்ம ஒரு மாளிகை இருக்கிறது. அது ஒரு மாளிகையின் பேர் வைக்கிறார். இந்த இதய மாளிகையிலே மிகச்சிறிய அஸ்மின் தகர அஸ்மின் அந்தராகாசே அஸ்தி, அதற்குள்ளே ஒரு உள் ஆகாசம் இருக்கிறது. அந்த ஆகாசத்தில் அதன் தஸ்மின் யத் அந்த, தத்து அதை, அந்த பரமேஸ்வரனை நீ இங்கே தேட வேண்டும். இங்கே இருக்கிறாரான்னு பார்க்கணும். அது பேருக்கு அன்வேஷ்டவ்யம். தத்வாவ அந்த பரமேஸ்வரனையே, தத்வாவன அதையே, விஜிஜ்ஞாசிதவ்ய குருவிடம் கேட்டு புரிந்து கொண்டு அதை தியானம் செய்ய வேண்டும். முதலில் அதை நீ தேட வேண்டும், அதன் பிறகு அதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இதனுடைய பொழிப்புரை, இனி இந்த பிரம்மபுரத்தில் தாமரை போன்ற மாளிகை ஒன்று உண்டு, அதனுள் சிற்றாகாசம் உள்ளது. அதில் உள்ளது எதுவோ, அந்த ஆகாசமாக இருப்பது எதுவோ அதை நீ தேட வேண்டும். அன்வேஷ்டவ்யம், அதையே நீ அறிந்து கொள்ள வேண்டும். விஜிஜ்ஞாசிதவ்ய என்று இந்த மந்திரம் சொல்லுது. இந்த மந்திரங்கள் எல்லாமே உத்தம அதிகாரிகளுக்கு இல்லை, மத்தியம அதிகாரிகளுக்கு. ஸ்வேதகேது உத்தம அதிகாரியாக இருந்தான். அவன் ஏற்கனவே எல்லாம் படித்து தியானம்லாம் செய்து முடிச்சுட்டு தான் வந்தான். அதனால் அவனுக்கு அப்பா உடனடியாக சத்வித்யாவை அவர் சொன்னார். எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமம், அதை அறிந்து கொண்டாயான்னு கேட்டார். அதுதான் கடைசி சப்ஜெக்டு. அதை நான் படிக்கலப்பா என்ன, மீதியெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால உடனடியாக சொன்னார். நாரதரும் அப்படி இருக்கிறதுனால அவனுடையாக பூம வித்யாவை சொன்னார்.
அந்த பூமத்திய அறிவு பண்ணுறதற்காக 15 தத்துவங்களை சொல்ல வேண்டியிருந்தது. அது மத்தியம அதிகாரியாக நாரதர் இருந்தார். ஸ்வேதகேது உத்தம அதிகாரியாக இருந்திருக்கிறார். இங்கே நம்ம போன்றவர்களெல்லாம் மத்தியம அதிகாரி இருப்பதனால அதற்கு முதல்ல தியானம் செய்து பரமேஸ்வரனை புரிந்து கொண்டு அதன் பிறகு அந்த பரமேஸ்வரன் தான் பிரம்மம் என்று நிர்குணம் என்று தெரிந்து கொண்டு அந்த நிர்குணம் தான் நான் என்று ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படிநிலைகளை ஒருவன் கடந்தாக வேண்டியிருக்கு. அவன் மத்தியம அதிகாரியாக இருப்பதனால் அந்த மத்தியம அதிகாரி ஆன பிறகு அதக பிரம்மபுரமாகிய இந்த ஸ்தூல சரீரத்தில் உள்ளே மாளிகை ஒன்று இருக்கிறது. அது தகர புண்டரீக வேஷ்மம். வேஷ்மம் என்றால் மாளிகை, புண்டரீகம் என்றால் தாமரை, தாமரை மொட்டு. சிறிய தாமரை மொட்டு போன்ற ஒரு மாளிகை இருக்கிறது. அது அல்பம், சிறியது, தகரம். இந்த அல்பங்கிறது கீழான அர்த்தம் இல்லை, சிறியதுன்னு அர்த்தம். அதில் குடிகொண்டிருக்கும் பரமேஸ்வரரை தெய்வமாக வைத்து தியானம் செய்ய வேண்டும் என்பது தான் இந்த மந்திரத்தினுடைய பொழிப்புரை. இரண்டாவது மந்திரம், இந்த பிரம்மபுரத்தில் இந்த தாமரை போன்ற சின்னஞ்சிறு மாளிகை ஒன்று உள்ளதே, அதனுள் இருக்கின்ற ஒரு அந்தராகாசம், சிற்றம்பலம்னு பேர். அம்பலம் என்றால் ஆகாசம், சிறிய ஆகாசம் தான் சிற்றம்பலம்னு பேர். நம்முடைய சிதம்பரத்திலும் கூட சிதம்பரம் என்று சொல்கிறோம், அங்கே சிற்றம்பலம் என்று சொல்லி ஒரு சித்தம்பலம்னு சொல்கிறாங்க, அதை சிதம்பரம் என்று சொல்கிறார்கள். இங்கே நம்முடைய சித்தமும் கூட சேதன தத்துவமும் மார்பிலிருந்து தான் தொடங்குவதனால இங்கே ஒரு ஆகாசம் இருக்கிறது. ஆகாசம் என்றாலே எல்லா பக்கமும் பிரகாசிக்கின்றதுன்னு அர்த்தம். ஆ என்று போட்டாலே பரிவட்டம், எல்லா புறத்திலும் இருந்தும் எல்லா திசைகளிலும் இருந்தும். ஆகாசம் என்று சொன்னால் பிரகாசிப்பது என்ற அர்த்தம். காசம், பிரகாசம். பிர என்பதை எடுத்துகிட்டா காசம், அது பிராக்கு பதில் ஆ போட்டால் ஆகாசம். ஆகாசம் நம்ம நினைக்கிற இடைவெளி, இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடைவெளின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கும் வியாபித்திருக்க அந்த ஞான தத்துவமாக பிரம்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது உள்ளேயும் இருப்பதனால் அதுக்கு அந்தராகாசம் என்று ஒரு அந்த அந்தராகாசம் எப்படிப்பட்டது என்று அதனுள் உன்னில் தேடு, அதை நன்றாக தெரிந்து புரிந்துகொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு கீழ் வருமாறு குரு பதில் தர வேண்டும் என்று இந்த மந்திரம் சொல்லுது. இப்படி சொல்லியிருக்கீங்களே குருவே, அதை நான் எப்படி தேடுவது என்று கேட்டால் அதுக்கு குரு எப்படி பதில் சொல்லணும்னு அடுத்த மந்திரம் சொல்லும். இந்த தகரத்தில் என்னதான் இருக்கிறது என்று சொன்னால், இந்த தகரத்தில் சிருஷ்டி செய்யப்பட்ட ஜகத் உள்ளது. ஒட்டுமொத்த ஜகத்தும் இங்கே சகுனமாக இருக்கிறது என்று ஒருவன் தியானிக்க வேண்டும். மூன்றாவது மந்திரம், இந்த புராகாசம் எவ்வளவு பரந்ததோ, யாவான் வா அயம் ஆகாச தாவான். யாவான்னா எந்த அளவுக்கு, வா எந்த அளவுக்கு உள்ளதோ, எது அயம் ஆகாசம் இங்கு இருக்கின்ற இந்த ஆகாசம், தாவான் அந்த அளவுக்கு உள்ளிருக்கும் ஆகாசமும் பரந்திருக்கிறது. ஹிருதயாகாசே அப்படி. அது எப்படிங்க, இதுதான் இதையன்னு சொன்னீங்க. இதுக்குள்ள ஒரு ஆகாயம் சின்னது தான், தகர ஆகாசம் தான், அல்ப ஆகாசம் தான். சுற்றி இருக்கின்ற பரந்த ஆகாசமும் இது பெரியது, அது பூமா, இது அல்பம். இருந்தாலும் அந்த பூமா தான் இந்த அல்பம்னு நாரதர் தெரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? அதே தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதுதான் இங்கே இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெளியே இருக்க பரந்தப்பட்ட ஜகத்தை சிருஷ்டி செய்த எந்த ஒரு ஆகாசமோ அதே ஆகாசம்தான் இங்கே இருக்கிறது என்று நாம் இங்கே தெரிந்து கொள்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், சயின்ஸில் கூட ஃப்ராக்டல் ஜியாமெட்ரி அப்படின்னு ஒரு ஜியாமெட்ரி இருக்குது. ஜியாமெட்ரினா வரைபடம், படம்லாம் வரைகிறது. அந்த ஃப்ராக்டல் என்று சொல்லக்கூடிய FARACTAL ஃப்ராக்டல், அதில் மிக சிறிய ஒரு அது மேகம் போல் இருக்கும். ஒரு சதுரமான சட்டம் போட்ட படத்தில் ஒரு மேக கூட்டமாக இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சின்ன ஒரு இடத்த விரலால் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா உங்களுடைய செல்ஃபோனில், அதை ஸ்ப்ரெட் பண்ண உடனே அந்த இடம் உங்களுக்கு ஜூம் ஆகி உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியும். அங்கே பார்த்தீங்கன்னாலும் அதே ஆகாயம் தான் இருக்கும். அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா விரித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு ஸ்கேலில் என்ன பார்த்தீங்களோ, முழு படமும் என்ன இருக்குதோ அதுதான் அந்த சின்ன இடத்துலையும் இருக்குது. அது இன்னும் பெருசாகுனா அதுக்குள்ளே அதே தான் இருக்கும். இது பேர் ஃப்ராக்டல்னு பேர். படத்துக்குள்ளே இருக்கும். ஆனால் மொத்தமாக இருக்க வெளியே இருக்கிற படம் எதுவோ அதுதான்
எவ்வளோ விரித்தாலும் எவ்வளோ ஒரு புள்ளி எடுத்தாலும் அந்த புள்ளிகள் அதே தான் இருக்கும். அப்படி ஒரு படத்தை பார்க்க முடியுமா? ஒருவேளை உங்களுடைய ஃபோட்டோவையே என்லார்ஜ் பண்ணி உங்கள் கண்ணை மட்டும் பெருசாகணும்னா அங்கே முழு படமும் இருக்கணும். அங்கே இருக்கிற கண் இருக்குது இல்லையா, அந்த படத்தில் அதை விரித்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் முழுசாக இருப்பீங்க. இப்படி எந்த இடத்துல முழுமை இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது. ஃப்ராக்டல் ஜியாமெட்ரி. வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடத்துல எங்கே இருந்து பார்த்தாலும், எந்த இடத்தில் விரலால் திறந்தாலும் அங்கே பிரபஞ்சம் முழுக்க அங்கே அதே அளவு இருப்பதை பார்ப்போம். அவ்வாறு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கிறதோ 7 உலகங்களும், நரகம், பித்ருலோகம், பூமி, மேலே இருக்கக்கூடிய மேலுலகம், சத்தியலோகம், அங்கே இருக்கிற உயிர்கள், அங்கே இருக்கிற பொருள்கள் அனைத்துமே இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன்னா ஃப்ராக்டல் ஜியாமெட்ரி. இது சயின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்குது. இந்த அவங்க இது போல் ஒரு தத்துவத்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். யாவான் அயம் ஆகாச, இந்த பராகாசம் எந்த அளவு இருக்கிறதோ தாவான் அந்த அளவுக்கு ஹிருதாகாசே, இதயத்துக்குள் இருக்கின்ற வேஷ்மத்திலும் அது இருக்கிறது. அதனுள் சொர்க்கமும் பூமியும் இரண்டும் நிலை பெற்றுள்ளன. உபே இரண்டும், தியாவா பிருத்திவி. தியா என்றால் சொர்க்கலோகம், பிருத்திவி என்றால் பூலோகம். இந்த பூலோகம், சொர்க்கலோகம் இன்னும் எத்தனை லோகம் இருக்குதோ அது அத்தனையும் இங்கேயும் இருக்கிறது. குட்டி இடத்துல எங்கே இடம் இருக்கும்? நீ விரித்து பார்த்தினா நீ எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீ பார்க்கலாம். அவ்வாறு நீ தியானம் செய்ய வேண்டும். இந்த குட்டி இடத்திலேயே உள்ளே நுழைந்து எங்கு பார்த்தாலும் இந்த உலகங்கள்லாம் ஒன்றிலே இருப்பதை நீ பார்க்க வேண்டும். மேலும் அங்கே என்னென்ன இருக்குது? அக்னி இருக்கிறது, வாயு இருக்கிறது, சூரிய சந்திரன் இரண்டும், மின்னல், நட்சத்திரங்களும் கூட இருக்கின்றன என்று என்னென்ன லிஸ்ட் போடணும் போட்டுக்கலாம். எவையெல்லாம் இருக்கின்றன என்று எல்லாரும் சொல்கிறார்களோ, நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நார்வே, ஸ்வீடனில் இருக்கிற மனிதனும் என்னென்ன இருக்குதுன்னு அவங்ககிட்ட சொல்கிறான். ஆஸ்திரேலியா இருக்கிறவன் இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பட்டியல் போடுறான். எல்லாரும் இருக்குதுன்னு என்னெல்லாம் பட்டியல் போடுறாங்களோ, அல்லது மேலுலகத்தில் இருக்கவங்களாம் என்ன இருக்குதுன்னு பட்டியல் போடுறாங்க. என்னெல்லாம் இருக்குதுன்னு யாரெல்லாம் சொல்கிறார்களோ அத்தனையும் இங்கே இருக்கிறது. எவையெல்லாம் இப்பொழுது இல்லைன்னு சொல்கிறோமோ அதுவும் இங்கே இருக்கிறது. சிலதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து விட்டு இங்கே இல்லாமல் போகலாம். அந்த மிச்சம் மீதி இல்லாமல் அதுவும் இங்கே இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. இவ்வாறு இந்த தகர வித்யாவுக்கு அறிமுகம் நடந்திருக்கிறது. இந்த தகரம் அழிந்தாலும் ஆத்மா அழியாது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது என்னன்னு பார்ப்போம். 4வது மந்திரம். இந்த பிரம்மபுரி என்னும் உடலில், இந்த உடம்ப பிரம்மபுரியின் பேர். இதில் தான் சரீரமாகியதுக்குள்ளே இந்த பிரம்மம் இருப்பதனால அந்த பிரம்மத்திற்கு சாரீரம் என்றே பெயர். பிரம்மத்திற்கு சாரீரம், சரீரத்துக்குள் இருந்து அறிவதாக இருப்பது என்று சொல்லும். அதனால் பிரம்மசூத்திரத்துக்கு வியாசருக்கு கொடுத்த பெயர் சாரீரக மீமாம்சம்னு பேர், பிரம்ம மீமாம்சம். இன்னொன்று, இந்த பூர்வ மீமாம்சத்துக்கு நாம் தர்ம மீமாம்சம் சொல்கிறோம். அதை தர்ம மீமாம்சம்னு சொல்கிறோம், இதை பிரம்ம மீமாம்சம்னு சொல்கிறோம். பிரம்ம மீமாம்சத்துக்கு இன்னொரு பெயர் சாரீரக மீமாம்சம் என்று பெயர், மனன கிரந்தம் என்றும் பெயர். அது சாரீரம் என்று சொல்வது காட்டும் இந்த சரீரத்திற்குள் இருக்கின்ற பிரம்மம் என்ற அர்த்தம். அதனால் பிரம்மசூத்திரத்துக்கு சாரீரக மீமாம்சம் என்று பெயர். இந்த சரீரம் என்பதிலே குடியிருக்கின்ற அந்த பிரம்மம், அந்த கடவுள், அதனால் இதுக்கு சாரீரம் என்று பெயர். அதனால் இந்த உடம்புக்கு பிரம்மபுரி என்று பெயர். இந்த பிரம்மபுரி என்னும் இந்த உடலில் எல்லாமே இருக்கிறது. சிருஷ்டி செய்யப்பட்ட இருக்குமானால், எல்லா உயிரினங்களும் எல்லா ஆசைகளும் இருக்குமானால், இது மூப்படைந்து மரணமைந்து விட்டால் இதில் ஏதேனும் எஞ்சுமா என்று ஒரு கேள்வி வருகிறது. இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் இதயமோ ரொம்ப சிறுசு. ஒருவேளை நான் செத்துட்டேன்னா, இந்த இதயம் புதஞ்சி அழிஞ்சு மறைஞ்சு போச்சுன்னா இது உள்ளே இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நீ கேட்கலாம். ஒருவேளை அதுக்கு ஜரா என்றால் மூப்பு அடைந்து, ஏன்னா எனக்கு இதயம் வீக்காகி போயிட்டு பைபாஸ் சர்ஜரி தான் பண்ணுறாங்க. ஒருவேளை அங்கே உள்ளே இருக்கிற தகராகாசத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் உலகங்கள் எல்லாம் கூட மூப்படைந்து விடுமோ? பிரத்வம்சனா துவம்சமாகி அழிந்து போய்விடுமோ என்று கேட்கிறார். நகைப்பெட்டி இருக்குது, அதுக்குள்ளே நிறைய நகையெல்லாம் போட்டிருக்கிறோம், அப்படியே எரிஞ்சு போச்சுன்னா நகைப்பெட்டியோடு சேர்ந்து நகையும் எரிஞ்சிடும் இல்லையா, அது போல் இது ஆகிடுமா அப்படின்போது சொல்கிறார்கள். அதற்கு குரு பதில் சொல்கிறார் 5வது மந்திரத்தில்.
அவர் குரு இவ்வாறு கூற வேண்டும். இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? மகனே, இந்த பிரம்மம் உடல் மூப்படைவதால் மூப்பு அடைவதில்லை. இந்த உள்ளே பார்க்கிறே, உன்னுடைய வெளியே இருக்கிற இதயத்தை நீ வயசாகி போச்சு, எனக்கு இதயம் ரொம்ப வீக்காக இருக்குது, பிளட் ப்ரெஷர் ரொம்ப லோவாக இருக்குதுன்னெலாம் சொல்கிற. அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உடல் மூப்படைவதால் இந்த தகராகாசத்தில் இருக்கின்ற ஈஸ்வரன் மூப்படைவதில்லை. இந்த உடல் அழிவதால் இது அழிவடைவதில்லை. இந்த பிரம்மபுரம் சத்தியமானது. நான் சொல்லுகின்ற இந்த இதயம் சத்தியமானது. ஏதத் சத்தியம் பிரம்மபுரம். இதில் தான் விரும்பும் பொருள்கள் ஒன்று கூடியுள்ளன. அஸ்மின் காமா சமாஹிதா. நீ விரும்புகின்ற பொருளெல்லாம் இங்கே தான் இருக்கிறது. இதுவே ஆத்மா. இது பாபமற்றது, இது மூப்பற்றது. விஜரோ, ஜரோ என்றால் மூப்பு, விஜரோ என்றால் அது வயதாகி போகாது. விம்மிருத்திய, விம்மிருத்தி இது மரணமடையாதது, இது பாபமற்றது, அபகத பாப்மா என்று இங்கே சொல்லப்படுகிறது. இது துயரமற்றது, பசியற்றது. துயரமற்றதுன்னா சோகமற்றது, அசோகம். பசியற்றது விஜிகத்ச, தாகமற்றது அபிபாச, தவறாத ஆசையும். இதனுடைய ஆசை, இந்த தகராகாசத்தில் இருக்க இந்த பரமேஸ்வரனுடைய ஆசைகள் எல்லாம் சத்திய காமா. நமக்கெல்லாம் ஒரு காமம் தோன்றுச்சுன்னு சொன்னால் அது பல முறை யோசனை பண்ணி எப்படி செய்யலான்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணி பணத்தை சேகரித்து அந்த பொருளை நீ வாங்கணும். ஆனால் இந்துவோ நினைத்த மாத்திரத்திலே நினைத்த பொருளை அது அடைந்துவிடும். நினைப்பே பொருள். எப்படி நீ கனவை நினைத்தவுடனே கனவில் அனைத்து பொருளும் வந்துடுதோ, அதுபோல் இந்த பிரம்மத்திற்கும் தகராகாசத்தில் இருக்கின்ற அந்த ஜோதிக்கும் சத்தியகாமா, அது தவறாத எண்ணமுடையது. இவ்விதமாக உபாசனை இவ்விதமாக உபாசனை செய்யணும். ஒருவேளை எவன் இதை மாதிரி உபாசனை செய்யலோ, இந்த மக்கள் ராதாவின் ஆக்ஞைக்கு உட்பட்டு, இந்த உபாசனை செய்தவனை பற்றி எனக்கு சொல்லலை, செய்யாத சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கங்க கவர்மெண்ட்டில் மந்திரிகளாலும் அங்கே இருக்கிற லோக்கல் கவுன்சிலர்களாலும் அங்கே இருக்கின்ற ஜனங்களாலும் அங்கே இருக்கிற மக்களால் ஆட்சி செய்யப்படுகிறார்கள். அவங்க கீழே அடிமையாக இருக்கிறான். அன்பா விஷந்தி எதா அனுசாசனம். அவனுடைய ஆக்ஞைக்கு உட்பட்டு தான் அவரால் வாழ முடியும். அவள் கொடுத்த பிச்சையில் தான் வாழ முடியும். அந்த அளவுக்கு தான் பொருள், அந்த அளவுக்கு தான் ராஜ்யம், ஏதோ சில நிலம், ஏதோ இச்சைப்பட்ட பொருள் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஜீவனம் செய்கிறார்கள். ஆனால் உபாசனை செய்தவன் யார்? சர்வலோகத்துக்கும் அதிபதியாகி அனைத்து இன்பங்களையும் பெறுகின்ற சத்தியகாமனாக இருக்கிறான் என்று இந்த உபாசனையுடைய பயனை பற்றி இது சொல்லுகிறது. இந்த உபாசகன் சத்தியலோகத்தை அடைகிறான். இவன் இறந்த பிறகு இவ்வாறு உபாசனை செய்தவுடனே சத்தியலோகம் அடைகிறான். இவன் பிரம்மமாக மாட்டான். ஏன்னா இது ஞானம் இல்லை, இது ஒரு உபாசனை. அறிபவன் மோட்சமடைந்து பிரம்மமாகிறான். உபாசனை செய்தால் சத்தியலோகம் போகலாம். ஆனால் அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும். அது அன்பிஷ்டேவியம் விஜிஜ்ஞாசித்தவ்ய. அதை தேடி குருவிடம் சென்று, குருவே அது நிர்குணமான ஒரு பொருளாக இருந்தால் அது எனக்கு சொல்லிக் கொடுங்கள். இதற்கு ஆதாரமான பொருள் என்ன? இந்த சிதாகாசத்தில் இருக்கின்ற அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமான ஒன்று இருக்குமே என்று சொல்வார். அப்பொழுது அதுதாண்டா அவனுடைய ஆத்மா, நீதான் இது என்று சொல்வான். எவன் ஒன்று அறிந்து கொண்டானோ அவன் சத்தியலோகம் போக மாட்டான். லோகம் போகிறவெல்லாம் அங்கே வாழ வேண்டியிருக்கும். வாழப்போ முடிஞ்சோம்னா நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் இருக்கணும். நீங்கள் யார்? பூமியில் வாழ்ந்த அதே மனிதன் தான். உங்கள்கிட்ட இருக்க அறிவு எவ்வளவோ, உங்கள்கிட்ட மனம் புத்தி எவ்வளோ இருக்குதோ அங்கே தான் சத்தியலோகத்திலும் செயல்படும். இங்கே புத்தி மனசும் குறுகிய நிலையில் இருந்ததுன்னா, பொறாமையும் பல காமங்களும் இருந்தால் அந்த அளவுக்கு தான் அந்த உலகம் உனக்கு பயன் பெறும். இந்த சத்தியலோகம் செல்றதுனால பெரிய லாபம்லாம் நினச்சிக்காதீங்க. போகும்போதே பெரிய ஞானியாக போயிருந்தோம்னா ஓரளவுக்கு அந்த சத்தியலோகம் பயன் இருக்கும். அடிமுட்டாளாக இருந்து சத்தியலோகம் போனாலும் கூட அங்கே முட்டாளாக இருந்து அதை பயன்பெறாமல் தான் இருப்பான். சத்தியலோகத்திலும் இவ்வாறு மந்த அதிகாரிகளும் உத்தம அதிகாரிகளும் சேர்ந்து தான் வாழ்கிறார்கள். அங்கேயும் போட்டியும் பொறாமையும் கஷ்டமும் நஷ்டம் இருக்கத்தான் செய்யும். லோகம் என்று சொன்னாலே அனுபவங்கள் இப்படித்தான் இருக்கும். இதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கேயும் பசி தாகம் இருக்கும். அது உபாசனுடைய லட்சணம். இந்த தகராகாசத்தை உபாசனை செய்யும். ஆனால் எவர் ஒரு தகராகாசத்தில் இருக்கின்ற அந்த பிரம்மத்தை பிரம்மபுரியில் இருக்கின்ற பிரம்மத்தையே அறிந்து கொண்டானோ அவன் பிரம்மமாகிறான். அதன் பெயர் மோட்சம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே 3 விஷயங்கள் கூறப்பட்டன. ஒன்று ஹிருதாகாசம், அதில் இருக்கின்ற நிலையான பிரம்மம்.
பரமேஸ்வரனின் 8 குணங்கள். உபாசகர் அடைகின்ற பலன். எதா காமரசனாகிய தானிப்பவன் அடைகிறான். ஞானி இந்த தியானத்தினால் மோட்சத்தையும் உபாசகன் சொர்க்கத்தையும் அடைகிறான் என்று இதுவரை நாம் அறிந்து கொண்டோம். இனி ஆத்மாவின் தன்மையை பற்றிய மந்திரங்களை பார்ப்போம். இதிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தகராகாசத்திற்கு ஆதாரமான ஆத்மா, அது ஆத்மா அபகத பாப்மா, அது விஜர, அது மூப்பற்றது, தேய்வற்றது, விம்ருத்யு மரணமற்றது, விஷோக துயரமற்றது, விஜிகத்ச பசியற்றது, அபிபாச தாகமற்றது, சத்தியகாம தவறாத ஆசையுடையது, சத்திய சங்கல்ப தவறாத சங்கல்பத்தை உடையது, அதிகுறித்து கர்மங்கள் செய்து அவற்றால் அடையப்பட்ட பொருள்கள் கர்மஜிதோ லோகச்சியதே எப்படி தீர்ந்து போகின்றனவோ, கர்மத்தால் ஒருவன் செய்து பெற்றவைகள் கர்மத்தின் அளவுதான் இருக்கும். கர்மம் அழிந்தது போல் அதன் பலனும் அழிந்து போகும். அதுபோலவே புண்ணியங்களால் அடையப்பட்ட பொருள்கள் சொர்க்கலோகத்திலும் தீர்ந்து போகின்றன. சொர்க்கலோக வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு ஏற்படுகிறது. எனவே எவர் இவ்வுலகில் ஆத்மாவையும் தவறாத ஆசைகளையும் அறிந்து கொள்ளாமலே இருக்கிறாரோ அவர் எந்த உலகத்திலும் தன் விருப்பப்படி வாழ முடியாது. எந்த உலகத்தில் போனாலும் அவருடைய விருப்பங்கள் நிறைவேறாது. மாறாக இவ்வுலகில் ஆத்மாவையும் தவறாத ஆசைகளையும், தவறாத ஆசைனா சத்தியகாமா தத்திய சங்கல்பம் அறிந்து கொண்டு இறந்தவர்கள் எல்லா உலகத்திலும் விருப்பப்படி வாழ்கிறார்கள். இந்த கர்ம பலன்கள் அனித்தியம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உழைப்புக்கேற்ற அளவே கூலி. எத்தனை செல்வம் சேமித்தாலும் பிராரப்தம் அனுபவித்த அளவுக்கே பயன் தரும். இதையும் புரிஞ்சுக்கணும். உழைப்புக்கேற்ற கூலி கிடைக்கும். ஒருவருடைய உழைப்பு எவ்வளவோ அவர் மூளையில் பயன்படுத்தி உழைப்பை செய்யலாம். சில பேர் பாடுபட்டு உழைப்பை செய்யலாம். அவருக்கு ஏற்ற மாதிரி கோடிகளும் சம்பாதிக்கலாம், லட்சத்தையும் சம்பாதிக்கலாம். பல பேர் கோடிகளாகவும் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வருமானமே அவர்களுக்கு 3 கோடி இருக்கின்ற பெரிய வியாபாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள், உற்பத்தியாளர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஒரு நாள் சம்பளமே உற்பத்தியிலே அவர்கள் கோடிகளாக வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சேமித்தாலும் அந்த 5.5 6 அடி உயரமுள்ள உடம்புக்கு பிராரப்தம் எவ்வளவு கொடுத்திருக்கிறதோ அவ்வளோதான் பண்ண முடியும். அவருக்கு 50 வயதில் வந்து ஹார்ட் அட்டாக் வரலாம். அதுக்கப்புறம் ஜீரணம் அடிக்காத வந்து வயிற்றில் பிரச்சனை ஏற்படலாம். அவர் மூளை கலங்கி போகலாம், அல்லது வேறு ஏதாவது உபாதிகளால் தாக்கப்படலாம். அந்த கோடியான செல்வம் அவருக்கு என்ன செய்யும்? பிராரப்தம் எவ்வளோ கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் ஒருவருடைய சுகமும் துக்கமும் இருக்கும். நீங்கள் சம்பாதிக்கிற அளவுக்கு ஆனந்தம் கிடைச்சுன்னு நினச்சிக்காதீங்க. பிராரப்தம் எவ்வளோ பெர்மிட் பண்ணதோ கொடுக்க முடியும். எல்லாருக்கும் பிராரப்தம் சுகமும் துக்கமும் சமமாகத்தான் குடியிருக்கிறது. ஒருவன் நினைக்கலாம், எனக்கு இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், எனக்கு பிடித்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என்று. அவன் பிடிவாதம் பிடிக்கிறான். ஆனால் உண்மை நடக்கும். நீங்கள் எந்த பெண்ணை திருமணம் செய்தாலும் பெண் மூலம் கிடைக்கிற சுகம் உனக்கு கிடைக்கும். அந்த பெண் மூலம் கிடைக்கிற துக்கமும் உனக்கு கிடைக்கும். நீ விரும்பிய பெண்ணாக இருந்தாலும் அது கிடைக்கும். நீ விரும்பாத பெண்ணை அப்பா பார்த்து வச்சாலும் அது கிடைக்கும். ஜோதிடம் பொருத்தம் பார்த்து வச்சாலும் அது நடக்கும். ஜோதிடமே பார்க்காமல் இருந்தாலும் என்னுடைய பிராரப்தம் அது தன் வேலையை செய்யும். யாருடன் அது பெற முடியுங்கிறதெல்லாம் கணக்கில்லை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவனன்று என்று சொல்கிறார்கள். இன்னாருக்கு இன்னாருன்னா இவனுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு இருப்பாளே தவிர, இந்த பொண்ணு அப்பா பார்த்து வச்சதோ அல்லது நீயாக கட்டினதோ எப்படி இருந்தாலும் பெண் மூலம் இந்த துக்கம், பெண் மூலம் இந்த சுகம் என்றால் அவனுக்கு கிடைக்கும். அதேபோல் பெண்ணுக்கும் எந்த மாப்பிள்ளையை தேடி பிடிச்சாலும், நான் அந்த மாப்பிள்ளையை பார்த்து அவனே கொடுத்துருக்கலாம், நீங்கள் வேறு யாரோ பிடிச்சி வச்சுட்டீங்க பாருங்கள், படாத பாடுபடுறேன்னு சொல்கிறா. ஒருவேளை இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவள் தேடிய மாப்பிள்ளையை கொடுத்தாலும் இதே தான் நடக்கும். இதுதான் பிராரப்தம் அனுபவித்த அளவே பயனை தரும். நீ எவ்வளவு தான் நீயே விரும்பி தேர்வித்தாலும் அது பயன் தராது. சொர்க்கத்தில் தரப்படும் சுகத்தின் அளவிலும் தரத்திலும் வேற்றுமை இருக்கும். நீங்கள் சொர்க்கம்னு சொன்னால் எல்லாருக்கும் சொர்க்கம் போயிடுறாங்க, இறந்தவரெல்லாம் சொர்க்கம் போகிறாங்க தகுதி இருந்தவங்களாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் நாட்டில் தர மாதிரி எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வாகனம், எல்லாருக்கும் கரண்ட்டு, எல்லாருக்கும் எல்லா உணவுப் பொருளெல்லாம் கொடுத்து சமமாக வச்சுருன்னு நினைக்கிறீங்களா? சொர்க்கத்திலும் உங்களுக்கு கீழே இருக்க பித்ருலோகத்தில் இருந்திருக்கிறவங்களுக்கும் பூமியில் இருக்கிறவங்க கொடுக்குற அர்ப்பணத்தில் கிடைக்கிற தண்ணீரும் சோறும் தான் உங்களுக்கு பசியை தாகம் நீக்கும். அங்கே மேலுலகம் சென்றாலும் பசி தாகத்தை இன்னொருத்தை நாடி தான் இருக்க வேண்டும்.
சொர்க்கத்திலும் தாரதமியம் இருக்கும். உன்னுடைய புண்ணியத்தின் அளவுக்கு பழரசம் கிடைக்கலாம், அல்லது கூழும் கஞ்சியும் கிடைக்கலாம். அங்கேயும் இதுதானா? அப்படி தான் இருக்கும். அதுவும் ஒரு உலகம்தான். சொர்க்கத்திலும் கூட ஒவ்வொரு ஜீவனுடைய புண்ணியத்தின் அளவு, புண்ணியத்தின் தரம், அவன் எப்படிப்பட்ட புண்ணியத்தை சேகரித்தான், தானம் செய்தானா, உழைப்பை கொடுத்தானா, அறிவை கொடுத்தானா, எப்படி செய்தான் என்ற அந்த தரத்திலும் அவனுடைய சுகங்கள் அமைந்திருக்கும். தரத்திலும் வேற்றுமை இருக்கும். எனவே இந்த மனித பிறவி மிக அருமையானது. இதை கொண்டு ஒருவன் சொர்க்கமும் செல்லலாம், சத்தியலோகம் செல்லலாம், அல்லது பிரம்மமாகவே ஆகலாம். இது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. மிருகங்களுக்கு இல்லை, தேவர்களுக்கும் இல்லை. தேவர்கள் உலகத்தில் குருநாதரே கிடையாது. குருநாதர் சொர்க்கலோகம் போயிருக்கவே மாட்டார். குருநாதர் ஆத்மாவை அறிந்தவர், பிரம்மமாகத்தான் இருப்பார். எனவே மனிதராக இருக்க வேண்டும் என்றால் வாழ்கின்ற நிலையிலே மனித ரூபத்தில் இருக்க குரு தான் உனக்கு இதை உபதேசிக்க முடியும். பூமியில் தான், மனித பிறவியில் தான் கிடைக்கும். எனவே பிறவிலேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி. தெய்வ பிறவியோ மிருகப் பிறவியோ கிடையாது, வேறெந்த பிறவியோ கிடையாது. பிறத்தல் அரிது, மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்கிறார்கள். இவ்வாறு இந்த அத்தியாயம் 8 முதல் கண்டம், இது 8 வரணும். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் கண்டம் முடிவடைகிறது. நாம் மற்ற இருப்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.